இப்போ அரசியலமைப்பு என்ற கொள்கை முதலில் தோன்றிய நாடு அமெரிக்கா. இந்திய அரசியலமைப்பு அரசியலமைப்பு நிர்ணய சபை அமைக்கப்பட்ட காரண திட்டம் அமைச்சரவை தூதுக்குழு. சரியா? அப்போ 3வது கொஸ்டின் இந்திய அரசியல் நிர்ணய சபையின் மொத்த உறுப்பினர்கள் எத்தனை 389. சரியா? இப்போ அப்புறம் பொறுத்துக்க கேட்டிருக்காங்க இல்லையா? மாகாண பிரதிநிதி இதுக்கு ஃபஸ்ட்டு இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, மாகாண பிரதிநிதி, சுதேச அரசு பிரதிநிதி, மாகாண ஆணைய பிரதிநிதி, பலுசிஸ்டம் பிரதிநிதி. சரியா? இதில் என்ன கொடுத்துருக்காங்க, 1, 3, 93, 292 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ மாகாண பிரதிநிதி எது வரும், அப்போ பலுசிஸ்டம் பிரதிநிதி. 1க்கு என்னது, பலுசிஸ்டம் பிரதிநிதி. 3க்கு என்ன வரும், மாகாண ஆணைய பிரதிநிதி. 93 சுதேச 3வது கொஸ்டின் சுதேச அரசு பிரதிநிதி. 292 மாகாண பிரதிநிதி. சரியா? அரசியல் நிர்ணய சபை முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் 1946 டிசம்பர் 9. முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் 1946 டிசம்பர் 9 முதல் கூட்டம் நடைபெற்றிருக்கு. சரியா? அப்புறம் அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கக்கூடிய யார், சச்சிதானந்த சின்ஹா. அரசியல் நிர்ணய சபையின் துணைத் தலைவர் யார், ஹெச்.சி. முகர்ஜி. ஓகேவா? அரசியல் நிர்ணய சபையின் கூட்டத்தொடர் எத்தனை அமர்வுகளாக நடைபெற்றுன்னு கேட்டாங்கன்னா 11 அமர்வுகள். சரியா? இப்போ அரசியல் நிர்ணய சபை கூட்டத்தொடர் எத்தனை அமர்வுகளாக நடைபெற்றுன்னு கேட்டாங்கன்னா 11 அமர்வுகள். சரியா? அரசியல் நிர்ணய சபையின் கூட்டத்தொடர் டேஸ் நாள்கள் நடைபெற்றது. இப்போ 166 நாட்கள் நடைபெற்றது. சரியா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, கூட்டத்தொடர் எத்தனை அமர்வுகளாக கேட்டுருந்துச்சுன்னா 11 அமர்வுகள். சரியா? கூட்டத்தொடர் எத்தனை நாட்கள் நடைபெற்றுன்னு கேட்டாங்கன்னா 166 நாட்கள். ஓகேவா? இதுக்கு முக்கியமான கொஸ்டின், அரசியல் நிர்ணய சபையின் கூட்டத்தொடரில் டேஸ் சட்ட திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன. 2473 சட்ட திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டது. இது என்ன கொடுத்துருக்காங்க, அரசியல் நிர்ணய சபையின் கூட்டத்தொடரில் சட்ட திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன எத்தனைன்னு கேட்குறாங்கன்னா 2432. இந்திய அரசியலமைப்பின் தந்தை என்று யாரும் அழைக்கப்படுகிறது, அம்பேத்கர். ஓகேவா? அப்புறம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்படுவது இருந்த பாகங்கள் எத்தனைன்னு கேட்குறாங்க, 22 பாகங்கள். ஓகேவா? இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்படும் போது எத்தனை பாகங்கள் இருந்ததுன்னு கேட்டாங்க, 22 பாகங்கள். ஓகேவா? அப்புறம் அடுத்த கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்படும் போது இருந்த சட்ட பிரிவுகள் எத்தனை கேட்குறாங்க. அப்போ 395 சட்ட பிரிவுகள். பாகங்கள் எத்தனை, 22. சரியா? பாகங்கள் 22. சட்ட திருத்தங்கள் சட்ட பிரிவுகள் 395. சரியா? 395 சட்ட திருத்தங்கள் 2472. ஓகேவா? சட்ட திருத்தங்கள் 2472. பாகங்கள் 22. சட்ட பிரிவுகள் 395 சட்ட பிரிவுகள். சரியா? அப்புறம் இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்படுவது இருந்த அட்டவணை எத்தனைன்னு கேட்குறாங்க, 8 அட்டவணையாக இருந்துச்சு. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் 1946 நவம்பர் 26. இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். சரியா? இந்திய அரசியலமைப்பு முதல் கூட்டம் நடைபெற்றது 1946 டிசம்பர் 9. சரியா? இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்திய அமைப்பு முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் 1946 டிசம்பர் 9. அதே தான் இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் 1946 நவம்பர் 26. சரியா? இயர் ஒன்று தான், அதனால் இதில் மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாமல் மட்டும் பார்த்துக்கணும். ஓகேவா? அப்புறம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை கையால் எழுதியது யார், பிரேம் பெஹாரி நரேன் ரைஜ்ரா. ஓகேவா? பிரேம் பெஹாரி நரேன் ரைஜ்ரா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை டேஸ் பாணி எழுதினா இத்தாலிய பாணி எழுதியிருக்காரு. சரியா? குறிக்கோள் தீர்மானத்தை நாடாளுமன்றத்தை கொண்டு வந்தவர் யார், ஜவஹர்லால் நேரு. குறிக்கோள் தீர்மானத்தை நாடாளுமன்றத்திற்கு கொண்டு வந்தவர் யார், ஜவஹர்லால் நேரு. ஓகேவா? இது ஃபுல்லாகவே முக்கியமான கொஸ்டின். சரியா? டாப் ஒரு 25 கொஸ்டின் நான் எனக்கு எடுத்திருக்கு. குறிக்கோள் தீர்மானம் அரசியல் நிர்ணய சபையை ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் 1947 ஜனவரி 22. சரியா? குறிக்கோள் தீர்மானம் அரசியல் நிர்ணய சபையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் 1947 ஜனவரி 22. சரியா? ஓகேவா? இந்திய அரசியலமைப்பு முகவரை திருத்தப்பட்ட ஆண்டு 1976. முகவரை திருத்தப்பட்ட ஆண்டு 1976. ஓகேவா? இந்திய அரசியலமைப்பு முகவரை திருத்தப்பட்ட சட்ட திருத்தம் 42வது சட்ட திருத்தம். இந்திய அரசியலமைப்பு முகவரை திருத்தப்பட்ட சட்ட திருத்தம் 42வது சட்ட திருத்தம். 42வது சட்ட திருத்தத்தின் மூலம் முகவரியில் சேர்க்கப்பட்ட வார்த்தை பொருந்தாது இதுன்னு கேட்குறாங்க. இது என்ன படிச்சிருக்கோம், சமதர்மம், சமய சார்பற்ற, சரியா, இறையாண்மை உள்ள அந்த மாதிரி பார்ப்போம்ல, அதில் ஒற்றுமை இது இன்க்ளூட் ஆகலை. முகவரியில் உள்ள வார்த்தைக்கு சரியான வரிசையை வைக்கும். ஓகேவா? இந்த கொஸ்டின் நமக்கு கரெக்டான ஆன்சர் சொல்லுங்கள்.